தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு பழக்கம் இருக்குங்க. ஏதாவது ஒரு சட்டம் புதுசாக கொண்டு வந்துட்டா போதும், அதை உள்ளே போய் படிக்கிறோமா இல்லையா அதெல்லாம் தேவையில்ல, அதெல்லாம் எதுக்குப்பா, அந்த சட்டத்துக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கணும். அப்படி தான் இங்கே பல பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வேளாண் துறையில் 3 சட்ட மசோதாக்கள் கொண்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில மாநிலங்களுக்கு மட்டும் ஏன் இதை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, பஞ்சாப்லலாம் மினிஸ்டரே ரிசைன் பண்ணிட்டாங்க, இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மசோதா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட்லேருந்து வெங்காயம், எண்ணெய் இது போன்ற பொருட்களை நீக்கியிருக்காங்க. ஸோ இதனால விவசாயிகளுக்கு என்ன பலன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு லிமிட் வச்சுருந்தாங்க. விவசாயிகள் குறிப்பிட்ட அளவு தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும், ஸோ அதுக்கு மேலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது, உடனே விற்றுடணும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷனை போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ பாவங்க, ஒரு விவசாயி 1 கிலோ வெங்காயம் 20 ரூபாய்க்கு விற்கிறாருன்னா அது அவருக்கே தெரியும் நஷ்டத்தை தான் விற்கிறான்னு சொல்லிட்டு. ஸோ வேறு வழி இல்லாமல் இந்த சட்டத்தினால விற்றுக்கிட்டே தான் இருக்க முடியும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வேணால் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ 1 கிலோ வெங்காயம் 20 ரூபா எனக்கு கட்டலன்னு தெரிஞ்சுன்னா, இன்றைக்கியாவது இந்த விலை கூடுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஒரு 3 மாதம் கழித்து வெங்காயத்தோட விலை 40 ரூபா 50 ரூபா போக வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணுவேன், நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு விலை அதிகமாகும் போது விற்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது உண்மையிலே விவசாயிகளுக்கு பலன் அளிக்கக்கூடியதாக இருக்குது. செகண்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்ட் ஃபார்மிங். இப்போ ஒரு விவசாயிகிட்ட 1 ஏக்கர் நிலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவர்கிட்ட அந்த இடத்துல விவசாயம் பண்ணுறதுக்கு காசு இல்லை. அப்போ அவர் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பெரிய ஹோட்டல் கிட்டலாம் கான்ட்ராக்ட் மாதிரி போட்டு, நீ இந்த இடத்துல விவசாயம் பண்ணி கொடுப்பா, நான் உனக்கு 1 லட்ச ரூபா தரேன்னு சொல்லிட்டு முன்னாடியே பேசி வச்சுட்டு அந்த மாதிரி கான்ட்ராக்ட் ஃபார்மிங் பண்ணலாம். ஸோ என்னோடய வாழ்க்கையில் நடந்த ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். எங்கள் குடும்பம் பல வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் தோட்டத்தில் கரும்பு போட்டிருந்தோங்க. ஸோ அந்த கரும்பு ஒரு வருஷம் 1 லட்ச ரூபா வரும் எங்களுக்கு செலவு எல்லாம் போக 1 லட்ச ரூபா கையில் நிற்கும். அதே மாதிரி ஒரு வருஷம் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம், ஸோ இந்த வருஷமும் 1 லட்ச ரூபா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த வருஷம் எதிர்பாராத விதமாக என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கரும்பெல்லாம் நாசமாகி எங்களுக்கு கையில் வந்தது வெறும் 14,500 தான். ஸோ நீங்கள் மாத கணக்கில் போடுங்க, 1000 ரூபா தான் வரும். ஸோ 1000 ரூபா வச்சுட்டு ஒரு விவசாயி என்னங்க பண்ண முடியும்? இதெல்லாம் சிறு குறு விவசாயிகளுக்கு ரொம்ப பாதிப்படைகிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க அந்த காசை வச்சு ஏதாவது பிளான் பண்ணியிருப்பாங்க, இந்த வருஷம் எனக்கு 1 லட்ச ரூபா வரும்பா, என் பிள்ளைக்கு கல்யாணம் நடத்திடுவேன், என் பிள்ளைக்கு நகை எடுத்துருவேன், அந்த மாதிரி மனசில் கோட்டை கட்டி வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கப்ப எதிர்பாராத காசு வரும்போது அவங்க தற்கொலை பண்ணாமல் என்னங்க பண்ணுவாங்க? அப்படி இருக்க விவசாயிகளுக்கு இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங் அப்படின்றது மிகப்பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இப்போ அந்த இடத்துல கான்ட்ராக்ட் ஃபார்மிங் இருந்துச்சுன்னா, நாங்கள் யாருக்காவது அந்த கான்ட்ராக்டை போட்டுட்டு, ஸோ ப்ரெஷர் அவங்க எடுத்துப்பாங்க, ரிஸ்க் அவங்க எடுத்துப்பாங்க. அந்த கரும்பு சேதமானாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, அதுக்கான பொறுப்பு அவங்க தான். எனக்கு 1 லட்ச ரூபா அப்படின்றது எப்பயுமே வந்துடும். ஸோ இதனால விவசாயிகள் எந்த ஒரு ப்ரெஷருமே இல்லாமல், கடன் தொல்லைகள் இல்லாமல், உழைப்பை மட்டும் போட்டால் போதும், அவங்களுக்கான சன்மானம் அப்படின்றது கரெக்டாக சேர்ந்துடும். இதுக்கு ஒரு சில மீடியாக்கள்லாம் விவாத மேடை நடத்துவாங்க. அப்போ விவசாயம் கார்ப்பரேட் உள்ளே வரப்போதா விவசாயத்துக்குள்ளே, ஸோ நல்லா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஆனால் அவங்களே கார்ப்பரேட்டோட ஒரு சேனலில் உட்காந்து தான் விவாத மேடை நடத்திக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங் எல்லா விவசாயிகளும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே ஃபோர்ஸ் பண்ணலை. விவசாயிகளுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு பண தேவைப்பட்டால் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி அவங்களே காசை போட்டு அவங்களே விளைச்சல் பண்ணி அவங்களே விற்றுட்டு போயிடலாம். ஸோ இதை யாருமே ஃபோர்ஸ் பண்ணல. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விவசாயிகள் தன்னோட விளைச்சல் பண்ண பொருட்கள் எல்லாமே நினச்ச இடத்துல விற்க முடியாது. அரசாங்க மண்டிகளில் தான் விற்க முடியும். ஏபிஎம்சி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மண்டிகளில் தான் விற்க முடியும். ஸோ இதனால் அவங்களுக்கு என்ன பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈரோட்லேயே மஞ்சள் விற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த மண்டிக்கு லோக்கல்லே தான் விற்க முடியும், 100 ரூபாய்க்கு வச்சு விற்பாங்க. அந்த கமிஷனிங் ஏஜென்சி என்ன பண்ணுவாங்கன்னா, மற்ற மாநிலங்களுக்கு 150 ரூபாய்க்கு விற்பாங்க. ஒன்றுமே பண்ணாமல் இங்கிட்டு இருக்க பொருளை இங்கிட்டு மாற்றி விடுறதுக்கு 50 ரூபா கமிஷன் கிடைக்குது. ஸோ இதனால் அவங்களும் அதிகமாக அந்த பொருளை காசு வச்சு விற்பாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் டைரெக்டாக மற்ற மாநிலங்களுக்கு ஏற்றுமதி பண்ணிக்கலாம், யாருக்கிட்ட வேணால் நினச்சவங்கக்கிட்ட விற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் டைரெக்டாக மற்ற மாநிலங்களுக்கு அந்த மஞ்சளை 100 ரூபாய்க்கு விற்க வேண்டியதை 120 ரூபாய்க்கு விற்றுட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கும் கம்மியாக கிடைக்குது, விவசாயிகளுக்கும் 20 ரூபா லாபம் கிடைக்குது. ஸோ அவங்களுக்கும் 160 150 ரூபாய்க்கு கிடைக்க வேண்டியதை மஞ்சள் 120 ரூபாய்க்கு கிடைக்கிறனால அவங்களும் அடுத்து விற்கிற நுகர்வோர்கிட்ட கம்மியான காசு வச்சு விற்றுட்டு போயிடுவாங்க. இதனால் எல்லாருமே பயனடைவாங்க. ஸோ இந்த காரணத்துக்காண்டி தான் பஞ்சாப், ஹரியானா போன்ற மாநிலங்களில் எதிர்க்கிறாங்க. ஏன்னா பஞ்சாப்ல கிட்டத்தட்ட 2 லட்சம் கமிஷனிங் ஏஜென்ட்ஸ் வரைக்கும் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கனால இந்த விஷயம்னால இடைத்தரகர்கள் கண்டிப்பாக பாதிக்கப்படுவாங்க அப்படின்றதுல எந்த சந்தேகமுமே இல்லை. ஸோ அந்த கவர்மெண்ட்டே கூட இந்த கமிஷனிங் ஏஜென்சிஸில் வர டேக்ஸ் மூலமாக தான் ரெவன்யூலாம் அதிகமாக ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கனால
ஆனால் இந்த விஷயம் கொண்டு வந்தால் அவங்களுக்கு ரெவன்யூவும் கிடைக்காது, அங்கே உள்ள வேறும் பாதிக்கப்படுவாங்க அப்படின்றனால தான் வந்து இதை எதிர்க்கிறாங்க. ஆனால் விவசாயிகள் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்ற விஷயத்த மாற்றிடுவாங்களோ. ஸோ இப்போ ஒரு விஷயம் இருக்குது, இப்போ வந்து என்னதான் விலை அப்படின்றது கம்மியானால் கூட ஒரு செர்டைன் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த விலையில் நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கமே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விலையை வந்து மாற்றிடுவாங்களோ, அந்த விலை அப்படின்றது இல்லாமல் போயிருமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கவர்மெண்ட் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க, நாங்கள் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸிங்லாம் வந்து மாற்றல, அது அப்படியே தான் வந்து இருக்குது. ஸோ அதனால் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு மண்டியில் தான் விற்கணும்னு நினச்சிங்கன்னா மண்டியில் விற்றுட்டு போகலாம், அப்படி இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேறு யார்கிட்டையாவது விற்றுட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் காமெடியான விஷயம் என்னென்னா, ஒரு சில கட்சிகள் வந்து இதுக்கு எதிராக பேசுகிறாங்க இல்லையா, ஸோ இப்படிலாம் பண்ணியிருக்கக்கூடாது அப்படிலாம் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க தேர்தல் அறிக்கையிலே கூட நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த மாதிரி அரசாங்க மண்டிகளை ஒழிப்போம் அப்படின்ற மாதிரி விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா பெரிய பெரிய பொருளாதார வல்லுநர்கள் கூட ஸோ விவசாயம் உருப்படணும்னு நினச்சிங்கன்னா மண்டிகள் மோனோப்போலியாக இருந்து செயல்படுது, ஸோ அதை மாற்றுங்க அப்படின்னு தான் நிறைய நாள் வந்து சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்ப இந்த விஷயம் வந்து கரெக்டாக அமல்படுத்தப்பட்டால் கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து விவசாயிகளுக்கு பலனளிக்கக்கூடியதாக இருக்கும். எப்படி வந்து நம்மளோட மன்மோகன் சிங் அவர்கள் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருந்தபோது 1991 பிரைவேட்டைசேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வரும்போது எல்லாருமே விமர்சனம் பண்ணாங்க, நாடை வந்து வித்துட்டாரு, நாடு நாசமாக போக போகுது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அப்படி அவர் துணிஞ்சு அந்த ஒரு டிசிஷன் எடுத்தனால தான் அதுக்கப்புறம் வந்து எம்என்சி கம்பெனிஸ் நம்ம நாட்டுக்குள்ளே வந்து இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு அப்படின்றது கிடைச்சிருக்கு. இப்போ சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்த பையனால் கூட ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ண முடியுது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து அவர் அந்த டைமில் துணிச்சலாக எடுத்த முடிவு தான். ஸோ அதனால் இந்த விஷயமும் அப்படி பார்க்கப்படலாம், பிற்காலத்தில் வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.